ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் பசுமை நிறைந்த காட்டின் ஓரத்தில் சிறிய கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமம் பசுமையும் அமைதியும் நிறைந்தது. பறவைகளின் பாட்டு, வனவிலங்குகளின் நடனம், சோளத் தோட்டங்களின் மணம் அந்த கிராமத்தின் அன்றாட இயல்பு. அந்த கிராமத்தில் வாழ்ந்த சிறுவன் ஒருவன் துணிவும் இரக்கம் நிறைந்தவன். காட்டுக்குள் ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்பாக பயணிப்பவன். ஒரு மழைக்கால நாளில் அவன் பயணித்தபோது ஓர் ஒளிரும் பொன்னிற குட்டிச் சிங்கம் காயம்பட்டு கிடப்பதை பார்த்தான். அந்த குட்டிச் சிங்கம் சாதாரண விலங்கு அல்ல, அது ஒரு புதையல் போல் ஒளிவிட்டது. சிறுவன் தனது சிறிய கையால் அந்த குட்டியை அன்போடு தூக்கிக் கொண்டு போய் கவனித்தான், பராமரித்தான். பராமரிப்பு என்ற அந்த அன்பு வார்த்தை அந்த காட்டுக்கே ஒரு புதுமையான இசையை கொண்டு வந்தது. அதிகாலை ஒன்றில் அந்த சிங்கம் பளிச்சென்று ஒளிர்ந்தது. அது ஒரு காவலன் ஆன்மாவாக மாறியது, வனத்தின் இரகசிய காவலனாக. அது சிறுவனுக்கு சொன்னது, நீ மட்டும்தான் என் நட்பு, என் துணை. அந்த நாள் முதல் இருளில் இருந்து வரும் நிழல் உயிர்களை எதிர்த்து சிறுவனும் பொன்னிற சிங்கமும் ஒன்றாக காத்தனர். காட்டை பாதுகாத்தனர், கிராமத்தைச் சமாதானமாக வைத்தனர். ஒவ்வொரு இரவும் குழந்தைகள் அமைதியாய் தூங்க அவர்கள் கண்கள் விழிக்கவே செய்தது. மழை வந்தாலும் இருட்டு வந்தாலும் அந்த சிங்கத்தின் ஒளி குறையவில்லை. சிறுவனின் மனதிலும் அச்சமில்லை. ஏனெனில் உண்மை அன்பும் துணிவும் சேர்ந்தால் even the darkest night becomes a path of light. அந்த கதையை இன்று நாம் நினைத்து பார்க்கிறோம். மழை வரும்போது, காற்று வீசும்போது, ஒரு பொன்னிறக் சிங்கமும் ஒரு சிறுவனும் இன்னும் எங்கோ காட்டில்